இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் ஃபுல்லாகவே பாலில் தான் பண்ண போகிறோம். ரவையும் பால் வச்சு இந்த பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதே கப்லேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் பணியாரம் நமக்கு கரெக்டாக வரும். 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை ஊறுனா தான் நமக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் பாலையும் ரவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டா போதும். ரவை இந்த பாலெல்லாம் இழுத்து நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி வந்திருக்கும். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரவையை சேர்த்ததுக்கப்புறமா அதே கப்பில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ கோதுமையும் அரிசி மாவு ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பணியாரம் சாப்பிட்றப்போ ரொம்ப மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்க்கறதுனாலையும் பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்தனா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவு 3/4லேருந்து 1 கப் அளவு சீனி சேர்த்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு சீனி இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதே இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாவு இந்த மாதிரி நல்லா திக்கான பதத்துக்கு இருக்கணும். ஒரு வேளை தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும். கட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹார்டாக போயிடும். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஆவி பறக்கிற அளவுக்கு சூடாகணும்னு அவசியம் இல்லை. மிதமான சூடு இருந்தால் போதும். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு உங்களுக்கு பணியாரம் என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்தளவு மாவை ஊற்றிக்கலாம். மாவை ஒரே இடத்துல ஊற்றணும். அப்போ தான் பணியாரம் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். ரவை பணியாரத்தில் ஃபுல்லாக 2 பக்கமும் நல்லா இப்படி திருப்பி திருப்பி விட்டு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா முழுமையாக நமக்கு வெந்து வரும். பணியாரம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 to 3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பணியாரம் சீக்கிரமாக வெந்துடும். பணியாரம் சுட்டு முடிக்கிற வரைக்குமே நம்ம மிதமான தீயில் வச்சோன்னா நல்லா கரெக்டாக வெந்து வரும். ஒவ்வொரு பணியாரமாக போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக நல்லா குண்டு குண்டு ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி 3-4 கூட ஒரே டைமில் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு ஷேப் மட்டும்தான் கிடைக்காது. மற்றபடி பணியாரம் நல்லா சாஃப்டாக எப்பவும் போலவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி முழுமையாக வேகிறதுக்கு நல்லா கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் கலந்து விட்டால் போதும். பணியாரம் ஒன்று போல் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த ரவை பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பணியாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கலாம். தண்ணி சேர்த்து கூட அரைக்கலாம். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உள்ள சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நிறைய பணியார ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.